அதான் கரூர் விவகாரம் குறித்து இது வரைக்கும் விஜய் வெளிப்படையாக எதுவுமே பேசலை. என்ன காரணம்னா, அவருக்கு சில உண்மைகள் தெரியும், சில ஆதாரங்கள் அவர்கிட்ட இருக்குது. அது எல்லாமே சிபிஐ விசாரணையில் அவர் கொடுத்துருக்கார். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ ஒரு விஷயம் விசாரணையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது குறித்து பொது வழியில் பேசுவது அந்த விசாரணையை பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பல விஷயங்களை வெளியில் வெளிப்படையாக பேசுகிறது இல்லை. முக்கியமாக கரூர் சம்பவம் குறித்து அவர் பெருசாக எதுவுமே பேசுனதே இல்லை. அதே நேரம் அவருக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. அது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளாக அது வெளிப்படுது, அவ்வளோதான். அதனால் இவர் ரொம்ப டீப்பாக பேசலையே, அப்படி மேலோட்டமாக கடந்து போகிறாரே அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய வாழ்வின் கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு சோக நிகழ்வு. அதெல்லாம் விஜயால் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. அந்த துயரத்திலிருந்து அவ்வளோ சீக்கிரம் மீண்டும் வந்துட முடியாது. இதுதான் உண்மை. அதே நேரம் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பொதுவெளியில் பேசிடவும் முடியாது, பேசிடவும் கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த பொறுப்புணர்வோடு தான் அந்த விஷயத்தில் அவர் அப்படி ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாரே தவிர, நம்ம நினைக்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட முடியாது. அதுக்கடுத்து நம்மோட அவர் பேசலை, நம்மகிட்ட அது குறித்து வெளிப்படையாக பேசலை. ஆனால் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போனார்ல, அங்கேயும் இதே மாதிரியா எனக்கு தெரியாது அப்படின்னு பேசியிருப்பாரா? அவருக்கு தெரிந்த விஷயத்தை நிச்சயமாக சொல்லியிருப்பார்ல. அப்போ வழக்கு அங்கே இருக்குது, அதனுடைய போக்கை பார்த்துட்டு பிற்காலத்தில் பேசலான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். அதனால் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி கருத்து சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.